மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மாதிரி இங்கே வந்து அதாவது என்ன சொல்கிற அந்த வாழை குலைகள் வெட்டி அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஆக்கள் அக்காவும் வந்து முன்னுக்கு நிக்கிறா எடுக்கிறதுக்கு என்ன ஓட பாக்குறேன் நான் வீடியோக்கள் பாக்குறேன் ஆள்ற என்னம்மா உண்டியல் முந்தி காசை போடையா ரைட் ஓகே அத சேரப்புறான அப்ப எங்களோட வந்தபடி என்ன சொன்னா நம்ம இருக்கா முன்னுக்கு போய் நிப்போம் அப்படின்னு சொல்லி அப்ப ஏன்னு கேட்டேன் என்ன காரணம் அப்ப இந்த வீட்டுல வந்து சோடா கொடுக்க போறாங்களாம் அதான் சோடா எடுத்துட்டான்பா இவ்வளோ இதுகளுக்கு பின்னாலேயே வந்து தெரிகிறது ஐஸ்கிரீமா இதெல்லாம் கிடைக்கும் எங்கட இதுல இப்படியான ஒரு சில நிகழ்வுகள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்காதுன்னு ஒரு சில இடங்கள்ல வித்தியாசம் வந்து நடக்கும். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது என்ன சொல்கிறேன், நான் வெற்றிக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாக்கள் போட்ட வீடியோக்களில் வந்து நீங்கள் அப்டேட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் வந்து உங்களுக்கு தெரியும், போன வருஷம் வந்து நான் அந்த தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே வந்து தீயெல்லாம் மிதித்து அதையுமே வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த வருடமும் வந்து அந்த தீ மிதிப்பு வந்து இருக்குது எங்களோட கோயிலில். அப்போ அதால் நான் வந்து அவசரமாக வழிகிட்டு நான் இப்போ வந்துட்டேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிட்டு. அப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமை தான் வந்து தீ மிதிப்பு, அதாவது பழுகாமம் திரௌபதியம்மன் கோயிலில். இப்போ இன்றைய தினம் எங்கடா காலையிலே வந்து வட்டியெல்லாம் உடுத்து வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வருடம் நான் வந்து வீடியோ செஞ்சு போட்டிருந்தேன்னா, அதாவது அந்த வனவாச நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிற பஞ்சபாண்டவரோ மகாபாரத கதையில் இருக்கிற பஞ்சபாண்டவரோட வனவாசம் போன நிகழ்வு இந்த இடம். அதான், அதாவது வந்து அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மாதிரி இங்கே வந்து அதாவது என்ன சொல்கிற அது வனவாசம் போகிற அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து காட்டுக்கு போனவங்க. இது வந்து ஊருக்குள்ளே வந்து போவாங்க. அதாவது காட்டுக்கு போன மாதிரி இது வந்து ஊருக்குள்ளே போய், அதாவது அந்த என்ன சொல்கிற அந்த முக்கணிகளை வந்து எடுத்துகிட்டு வந்து, அது எனக்கு சரியாக கதை தெரியாது, நான் சொல்லலை. அதாவது அதே மாதிரி இங்கே வந்து ஊருக்குள்ளே போயிட்டு அந்த என்ன சொல்கிற தெய்வம் மாறுறவங்கெல்லாம் வந்து அந்த வாழை குலைகள் வெட்டி அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் பழுக்க போட்டு அப்படி நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக போயிட்டு பார்ப்போம். ஏன்னு சொன்னால் டைம் ஆகிட்டு அவசரமாக நான் இப்போ வந்து நிற்கிறேன், டீயும் கையில் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் ஏர்லியாக போனால் தான் அந்த வால் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போன எடுத்து போட்டிருந்தேன்னா அந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம ஏர்லியாக போனால் தான் வந்து பார்க்கலாம். அப்போ நாங்கள் வந்து அவசரமாக நாங்கள் போயிட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில்
சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க போவோம். இப்போ நான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். அதாவது ரோட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடங்கள் வைத்து எல்லாருமே வந்து வழிபடுறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஆட்கள் வந்து போய்கொண்டிருக்கிற வந்து காணப்படுற மாதிரி இருக்கு. நினைக்கிறேன் இதெல்லாம் முடிஞ்சது தெரியா. நான் சொன்ன அந்த ஒரு நிகழ்வு வந்து முடிஞ்சது தெரியா. ஏண்டா ரோட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து காட்ட முடியாம போயிட்டு பார்ப்போம். நீ வந்து இங்கே ஊருக்குள்ளே போகிறதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து நடந்து வந்துருக்காங்க. ஹலோ, நான் இந்த இடத்துல ஓயில சந்தில நீங்க முன்னாடி எங்கனியா நீ? வா வா வா, அப்படி வா. எங்கடா பாலகா? பாருங்க, எல்லாரும் வந்து வழிபட்டு கொண்டிருக்காங்க. இந்த இதுல தானே அந்த வால் மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இது நடக்கிறது. இந்த இவனை நம்பிதான் நான் வந்து நின்றேன். இந்த வீடு பக்கத்துல அப்போ வந்து கோல் அடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நின்றது. அவன் கோல் அடிக்கலை. இவனுக்கு தான் இன்னும் கோல் அடித்தான். நான் அவனோட கோயிலுக்கு வந்தது கூட இந்த இருக்குதான் அவனோட வீடு. இடத்துல வீடை வச்சுட்டு இப்போ நான் வந்துடுவேன். ஓய், அங்கே வரா? உன்னை நம்பிதாப்பா நான் நின்று. நீ கோல் அடிப்பா எப்போ வந்து காலையில என்னஞ்சு இப்போ வந்து வேறு வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாக தொடங்கிட்டாங்களாம். ஒரு ஷார்ட்டுக்கு வந்து சொல்லுதாள். அது ஏர்லியாக தொடர்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருந்தா அது பிரச்சனை இல்லாது. போன டே உண்மையிலேயே வந்து நிறைய க்ரௌட் நிற்கிறது. இன்றைக்கு வந்து ஏர்லியாக வந்ததால், ஏர்லியாக தொடங்கினால வந்து க்ரௌட் குறைஞ்சிட்டு. அதில் வந்து கொஞ்சம் ஜனம் வந்து கதிராம போயிட்டாங்க. நடந்து போகிறதுண்டா இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். அதாவது நிறைய பேர் நடந்து போயிட்டாங்க. மிச்ச பேராக வந்து இப்போ நிற்கிறாங்க. கொஞ்சம் பேர் தாந்தா கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்களை மாதிரி கொஞ்சம் அரிஞ்சு நிற்கிறாங்க தான் இங்கே நிற்கிறாங்க. அப்போ முதலாவதாக வந்து இங்கே கோயில் ஒன்று இருக்குது, விஷ்ணு கோயில் அப்படின்னு சொல்லி. அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அங்கே வந்து போவாங்க. திரௌபதி வந்து விஷ்ணுக்கு தங்கைய அம்மா சாமி விடாங்கடா இருக்கு. டேய், பாட்டெல்லாம் பாடித்தான் கொண்டு போய் கொண்டிருக்காங்க. டேய், பஞ்சவாண்ட வேற சொல்றா சொல்லுவா. தர்மர், அர்ச்சுனர், நவுலன், தேவாதிமார் பயங்கர ஒரு ஆக்ரோஷத்தோட வந்து தெய்வமாற வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து கதை வந்து பாருங்க என்ன நம்ம நடக்குது அப்படின்னு சொல்லி.
வழியெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். நான் வந்து போனை கொடுத்துட்டேன். அதனால நான் வந்து வழிதான் இவ்வளோ நேரம் போய் பார்த்துருக்கீங்க. நான் போன் கொடுத்தானே எங்களே வீடியோ எடுக்காங்க கவலையா போன வருஷம் ஆள் தான் அடுத்து பூந்து வந்து எடுப்பான். ஆள் வந்து வீடியோ நெருப்பா எடுத்து கொண்டிருக்கிறார் பிள்ளை. ஆளை கண்டுபிடிக்கலாம் இருக்கும். இன்னும் ஒட்டு இல்லை. வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைட்கள்லையும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நிறை குடங்கள் வச்சு ஃபுல்லாக வந்து வழிபட்டு கொண்டிருப்பாங்க. என்னம்மா உண்டியல் முந்தி காசை போடையா? ரைட், ஓகே. என்னடா ஒளிச்சொலைச்சு 2 பார்த்துருக்கானுடா கோயிலுக்கு வரான். இப்போ இந்த காசுனா வடை வேண்டலாம், உண்டியலுக்கு ஓடுங்க வச்சிருந்தா வடை வேண்டலாம். கொஞ்சம் டிலேயா இந்த மாதிரி வந்து சைட்லேயுமே வந்து நிற்பாங்க. வந்து துவங்கல அடுக்கு சின்ன சின்ன ஆக்கள் அக்காவும் வந்து முன்னுக்கு நிக்கிறா அடுக்கிறதுக்கு. என்ன இல்ல ஓட பாக்குறேன், நான் வீடியோக்கள் பாக்குறேன். ஆள்ற போஷன் கொடுத்தாடுங்க. அத சேரப்புறானே 3வது அடுத்த மாடல். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு பக்தி பூர்வமாக நிகழ்வாக தான் வந்து நடந்து வந்துருக்கு. அக்காவும் வந்து வீடியோ பார்க்குறோம். அவன் என்னடா போன என்ன பிடிச்சி வீடியோ தான் பிள்ளைகள் பார்க்குறோம்ல வீடியோ. அம்மாள் வீட்டா நிற்காங்க திக்கோடையில. அவர் வீட்டா நிற்காங்க, தீப்பேர தான் வருவாங்க. தெரியும் வந்து
இந்த மாதிரி வந்து ஊர் ஃபுல்லாகவே வந்து போவாங்க. போய் வந்து நின்றதே ஆகும் வந்து எல்லாம் வந்து முடியறதுக்கு. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இப்படி நாங்களும் நடந்து தெரியும் அவங்களோட சேர்ந்து. ரைட், ஓகே. இப்படியே வந்து நான் சில இடத்துல போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாமி வந்து அந்த ரோட்டால் வருது. உங்களோட அந்த நிற்கிறா. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து நிற்கிறோம். அப்போ எங்களோட வந்தபடி என்ன சொன்னால் நம்ம இருக்கா முன்னுக்கு போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன்னு கேட்டேன் என்ன காரணம். அப்போ இந்த வீட்டில் வந்து சோடா கொடுக்க போகிறாங்களாம். அதாவது இந்த நடந்து போகிற காரணத்தால் வந்து அதை என்ன சொல்கிற நிறைய இடங்களில் வந்து சோடா, அந்த தயிர், அப்புறம் ட்ரிங்க்ஸ், அந்த ஜூஸ் என்ன காசு இருந்தானே அந்த கடையில வேண்ட அளவுக்கு இருந்தானே இங்கே அறுவடைப்பட்டு வேண்ட அளவுக்கு இல்லை. அது என்னன்னு கடையில் வேண்டி குடித்தாலும் அந்த எப்படியான இடங்கள்ல அந்த ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்டா இருக்கும். அதால வந்து சண்டை பிடிச்சி வேண்டி அதை குடிச்சிட்டு எல்லாருக்கும் முன் குடிச்சிட்டு வச்சுட்டு போகிற அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதால் வந்து விடத்துல வந்து நிற்கிறாங்களாம். நானும் தான், நான் எனக்கு தெரியும் அப்படி சோடா கொடுக்குறேன். அப்போ வந்து விடத்துல நிற்கிறோம். அதாவது இந்த இப்படியான ஒரு சில நிகழ்வுகள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்காதுன்னு, ஒரு சில இடங்கள்ல வித்தியாசம் வந்து நடக்கும். அதுல வந்து இதுவுமே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு சிலவங்க எல்லா ஊர்லயும் கொடுக்க தொடங்க சாப்பாடு. சாப்பாடு கொடுக்க தொடங்கினாங்க. மற்ற வந்து இந்த எப்படியான நிகழ்வு சொல்லணும், அதாவது இப்படி ஊர்வலம் போறது, வனவாசம் போறது அப்படின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு 4-5 புரோகிராம் தான் இருக்கு. 4-5 இருக்கோ? 2 தான் இருக்குன்னு இன்னொரு இடத்த இருக்கேன்னு சொன்னா அது எனக்கு சரியான இடம் தெரியல. பாண்டப்போ நம்மள பிரசித்தி போயிட்டு பாண்டப்போ வந்து 50 வருமே. அப்ப அதால வந்து நாங்க இடத்துல நிக்கிறோம். அப்ப அப்படியான நிகழ்வுகள் வந்து என்ன சொல்ற, இப்போ யாழ்ப்பாண சைட்ல எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமா நடக்கும். இங்கால சைடு ஒரு வித்தியாசமா நடக்கும். அந்த இடத்துக்கு இடம் வந்து ஒரு இடங்களும் வந்து வித்தியாசமா நடக்கிறதால வந்து இப்படியான இதுகளை பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க வந்து பார்க்கக்கூடும். இப்போ நாங்கள் மட்டும் பார்த்துட்டு போகாமல் 4 பேர் இப்போ எங்களோட ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்கன்னு அவங்களும் இதுகளை வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்படியான இதுகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம அங்கே இல்லாட்டியும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுவாங்க. என்ன டைம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது தம்பி நீ வீடியோ எடுத்து போட்டால் நாங்கள் வந்து பார்ப்போம், இல்லை அது வந்து பயங்கர ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பலாமத்தில் என்ன வழியில் இருக்கிறாக்கள் அதிகமானாங்க இந்த கட்டார். இங்கே அதாவது படுவாங்கிற சைடு எதை எடுத்தாலுமே வந்து யூரோப்பில் பெரிய லெவலில் இல்லை, இருந்தாலும் இங்கே அதில் கட்டார், சவுதி, துபாய் அந்த மாதிரி நாடுகளில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கமராசி வளையம் கொண்டிருக்கிற வந்து வருதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர ஒரு க்ரௌடாக வந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த போய்கொண்டிருக்கு பாருங்க சோடா முடிஞ்ச அளவு எடுதான் சோடா எடுக்கிறது ஆள் போகுது. பாருங்க வந்து எல்லாருமே வந்து கொண்டிருக்காங்க. இந்த ரோட் வந்து ரோட் போடுறதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து கல் போட்டிருக்காங்க. அதால் வந்து எல்லாரும் வந்து கல் கொடுத்து இங்கால வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதாவது சாமி வாரதை பார்த்துட்டு நிறைய குடங்கள் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது சம்பவம் ஒன்று. பாப்போம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ செய்ய போகிறாங்க. என்னடா தண்ணி கொடுக்க போகிறாங்க, ஜூஸ் கொடுக்க போகிறாங்க. எங்க அவர் போகிறாரோ அந்த பிள்ளை. இவங்க வந்து ரெட்ட பிள்ளைகள். போன வருஷம் இதே மாதிரி நடந்தது இடத்துல. சோடா எடுத்துட்டான் பாய் பிள்ளை. இதுகளுக்கு பின்னாலேயே வந்து திரிகிறது பாருங்க. எவ்வளோ ஒரு ஆனந்த சிரிப்போட வாரான் பாவி என்று சொல்லி அந்த முகத்துல ஏதோ ஒரு சாதிக்க பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து நடக்க போகுது. அதாவது இந்த பிள்ளைகள் வந்து இளநீ கொடுக்க போறாங்க. எனக்குமே வந்து சோடா எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன். செஸ்
எடுத்தோ எடுத்தோ இதான் ஐஸ்கிரீமா இதெல்லாம் கிடைக்கும் எங்கட இதுல லாவணியா லாவணி லாவணியா எலிபென்ட் லாவணியா கடையில் வந்தாங்க Ah!
பிடிச்சிட்டு போங்க பிடி ஐயோ ஐயோ அப்படி விட்டுல
புள்ளைய அடி அப்படி வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:50. அதாவது காலையில் நான் நினைக்கிறேன் 7 மணிக்கு வந்து இங்கேருந்து வெளியான பயணம். இப்போ வந்து ஊர் ஃபுல்லாகவே வந்து சுற்றிட்டு 3 மணி ஆகுது டைம். இப்போ தான் வந்து கோயிலுக்கு வந்துருக்கோம். அதுலேயும் வந்து இன்னும் லேட்டாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்த வீடு. அப்போ செத்த வீடு நடந்தால் அந்த ரோட்டால் ஃபுல்லாக வந்து போக மாட்டாங்க. அதால் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். இப்போ வந்து தேவாதி மாதிரிலாம் வந்து பயங்கர ஒரு ஆக்ரோஷத்தோடு வருவாங்க. பிறகு வந்து அந்த சாட்டை அடிக்கிற நிகழ்வு எல்லாம் வந்து நடைபெறும். எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போமா. வார பயன்டா பயஞ்சா நிற்கணும். இப்போ வந்து பார்த்தா தெரியும் அந்த இவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தோடு வந்து ஓடி வருவாங்க அப்படின்னு. எங்கடா வரா டேய் பாருங்க. அதுதான் வந்து தெரியும். அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு இதெல்லாம் வந்து டயர்டாக இருக்கிறாங்க. சரியா ஊர் ஃபுல்லாக வந்து நடந்து ஆளெல்லாம் லண்டன். ஓகே வாருங்க எல்லாம் வந்து வராங்க. ஓகே இப்போ வந்து பாருங்க அவ்வளோ நேரம் வந்து நடந்து வந்தோம். இங்கே வந்து பயங்கர ஒரு ஆக்ரோஷமாக போயிட்டு
ஒரு ஐச்சட்டை ஒரு கையில் பட்டை ஒரு திருக்கண்ட கோலாதி ஒரு திருக்குறள் கொடுப்பாய் நட்டாயிரம் சுவாமி காரிய கூட்டி அந்த நன்கு ஆசைவா பையனா போன் தெரியும் ஆதி சுவாமி வந்து இந்த நிறபொதி நிறபொதி இந்த நிறபொதி சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இந்த நிறபொதி வாங்கப்பா வாங்க ஆதி வீர சுவாமி ஆளிக்கின்றனும் வீரவத்திரனும் பெற்றவள் எழுந்து அம்மாரா 24 அம்மா அண்டங்கள் ஆசங்களும் அபூமிகளும் அபூலகங்களும் அம்மா இரணக்காரி அம்மா எத்தக்காரி அம்மா மண்டாளமும் அம்மனேச்சம் அம்மா பாய்ந்தடிக்குவாமா பாரப்பெருஞ்சேரிக்காம இருந்தா போல எவஞ்சாவல் புஞ்ச பல்லங்கால் போல எங்கள் திண்ணங்க ஒத்தைத்தோடு ஒளியளித்தம் குற்றுமலையும் குழுந்த வாரம் தக்கனோடு காஞ்ச பாதம் மூடப்படை பரமேஸ்வரியம்மே அவசரத்தில் வீரத்தில் சுவாமியினை கேட்கிறோம் அவசரத்தில் 100,000 கோடி 2,000 கோடி சங்கர் பிரகாசம் 100,000 கோடி 400,000 கோடி கண்டமும் ஒரு கை ஒரு கை சக்கரம் ஒரு கை கேட்டை ஒரு கை பட்டை ஒரு கை திருக்கண்ட கோடா வந்து கொடுத்து வாங்கி ஆகாசத்தில் ஆகாசம் போல ஒன்ற கலவங்கள் அங்கிட்டு கிடந்து எதிர்த்து பாய்ந்து விநாயகரும் பாய்ந்து ஏழை கொண்டு போய் காயல்டா கூடாவே போட்டு ராம ஐயோ பைரவா அவதார பைரவா சத்துரு பைரவா சங்கார பைரவா மக்கள பைரவன் முடிக்க அக்கினி பைரவன் அந்த முடிக்க ஹரிஹரஸ்ரீ ஹராங்கி அங்கனம் கோடி கண்ணிவன் அஞ்சல்பலை பலோகி செல்வதன் எவ்வளவம்மா மன்னதவம்மா விண்ணதவம்மா மலையதவம்மா இல்லாதே நிறையாதே சொல்லாதே சொல்லாதே ராயே நிலநரசிங்காய் ஓடி அந்த நம்மட பொருமா ராயே வாங்க